அவிசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். We are talking about unbelief. விசுவாச போதனை வேறு, The faithful preaching of இந்த விசுவாசத்துக்கு அவிசுவாசம் எப்படியெல்லாம் தடை செய்கிறது. How to this faith, how unbelief comes as an obstacle. 4 விதமான தடைகளை நாம் பார்த்தோம். We saw 4 types of obstacles. இஸ்ரேல் மக்களை பார்வோன் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். God delivered Israel people from Egypt through the hand of Pharaoh. சமுத்திரத்தை பார்த்த உடனே பின்னால் பார்வோனுடைய சேனையை பார்த்த உடனே அலறினார்கள். They got scared when they saw sea in front of them and the challenge. சூழ்நிலையை பார்த்து புலம்பினார்கள். They started grumbling, seeing the situation. அங்கு முதல் அற்புதம் செய்தார். First there was the first miracle. கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. They came a little forward. தண்ணீர் பிரச்சனை. Water problem. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. They came a little further. சாப்பாட்டு பிரச்சனை. They wanted those problems. இப்படி ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் செய்தும் கூட So he did all the miracles. அவர்களுக்கு அந்த நம்பிக்கையே வரல பாருங்க. They never got this faith. அந்த விசுவாசமே வரல. They never got that faith. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த அற்புதம் கூட நாம ஒண்ணு கூட சரியா பார்க்கல. We haven't seen any miracles the Israel people have seen. அவ்வளவு பெரிய அற்புதங்கள். They have seen such great miracles. இவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி Before he delivered them 10 வாதைகளை 10 plagues இவர்கள் கண் முன்னாலே in front of their eyes. எகிப்தியருக்கு செய்து காட்டினார். He sent them to the Egyptians. 10 வாதைகள். 10 plagues. இவ்வளவும் கண்டு இவர்களுக்குள்ள என்ன வரல. Seeing all that also, what didn't come in them? விசுவாசமே வரல. Faith never came in them. சமுத்திரங்க இன்னைக்கு நான் சொல்றேன். Today also we tell. யாராலும் சும்மா கோலை நீட்டா சமுத்திரம் ரெண்டா பழந்து நடக்க முடியும்? Who can show the staff and the sea will divide? ஒரு ஆள் நடந்தா பரவாயில்ல. One person walks. 6 லட்சம் குடும்பம் அது உள்ள வந்து வெளியே வருது. 6 lakh families walk through the sea. 6 லட்சம் குடும்பங்களுக்கு தண்ணி ஒரே டைம். And for all the 6 lakh people there's water. 6 லட்சம் குடும்பங்களுக்கு சாப்பாடு. For 6 lakh families there is food. வாரத்திலிருந்து டெய்லி காலையில சாயங்காலம் வந்துட்டே இருக்கு. From morning and evening the food is always coming for them. எடுத்து வைக்காத சொல்லியும் எடுத்து வச்சு பூச்சி பிடிச்சு போச்சு. When they said don't keep it, they kept it and worms came. வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Peter chapter 5 verse 7. ஏன்னா அந்த கவலைனாலேயே அவங்க அவிசுவாசத்துல போயிட்டு இதை எழுந்து போனார். Because they were anxious, they always went into unbelief. 4 விதமான அற்புதங்களை நாம் பார்த்தோம். We saw 4 types of miracles. அந்த அவிசுவாசத்தினுடைய விளைவுகளை பார்த்தோம். We saw the consequences of their unbelief. இன்றைக்கு 5, 6, 7 முடிந்த வரைக்கும் 8 வரைக்கும் பார்த்தோம். We'll see 5, 6, 7, 8. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது Because if you see the continuity of that, நமக்குள் கர்த்தர் மீண்டுமாய் ஒரு புதிய ஆவினால through a new spirit, ஒரு பின்மாறி மீண்டுமாய் நம்ம மேல் ஊற்றி he will pour out his spirit நாம் again விசுவாசத்திலே வளரும்படி to grow in the கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God will help us. 1 பேதுரு 5:7. 1 Peter 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காரியம் அவர்களுக்கு புரியவே இல்லை. They never understood this part. ஒரு தடை வருகிறது உண்மைதான். An obstacle comes. பயணமாய் கடந்து போகிறார்கள். They go through a journey. போகிற வழியில உண்மையிலே தண்ணீர் தேவைப்படுகிறது. They need water and that journey. உணவு தேவைதான். Food is also. 2 காரியம் நிச்சயமா தேவை மனுஷனுக்கு. All of that is needed for man. ஒரு மனுஷன் வாழணும்னா தண்ணீர் சுவாசத்தின் காற்று இருந்தா போதும் வாழ்ந்துக்கலாம். If food, water and air is very important. சாப்பாடு இல்லாத கூட வாழ்ந்துடலாம். We can live without food. தண்ணீர் இல்லாத வாழவே We cannot live முடியாது. without water. அப்போ இவ்வளவு ஜனங்களை தேவன் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணி பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். So many lakhs of people God promises and delivers them. அவர் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலே அழைத்து வருகிறார். Will he bring them without knowing what to do? 15 நாள் மிஞ்சி போன 21 நாள்ல போய் சேர்ந்தலாம்னு சொல்றாங்க. They say within 15 days or maximum 21 days you can reach camp. இவங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? How many days it took for him to go? 40 வருஷம். It took him 40 years. யோசிச்சு பாருங்க. You think and see. அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நீள செய்தது. How long was their faith they was lasting? அவிசுவாசம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது. Unbelief is an obstacle for our life. மோசேஸ் அந்த பாஸ்டர் நடத்தினார் இல்லீங்களா? Moses led the people. அவரே கடைசியில புலம்ப ஆரம்பிச்சிட்டார். He only started grumbling at last. இங்க புதிய ஏற்பாட்டுல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, In the New Testament, what the shock is? மரிச்சவனை எழுப்பின ஆண்டவருக்கு God who could raise a person who died. இந்த அவிசுவாசிகளை பார்த்து When he saw the unbelief, அற்புதமே செய்ய முடியாத போயிட்டாராம். he couldn't even do a miracle and he left. அவிசுவாசம் எந்த அளவுக்கு கடவுளே தாக்கினது என்று பாருங்க. You see how much the unbelief
God Himself. யாராவது எடுத்து வாசிப்பாரு. மார்க் 6ஆம் அதிகாரத்துல Mark chapter 6, 5வது வசனத்தை வாசிங்க. verse 5. எந்த அளவுக்கு இவரை தாக்கி இருந்தா How much it affected him. அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். He's come to the miracles. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை மாத்திரம் குணமாக்கினதே அன்றி வேறு ஒரு அற்புதம் செய்ய கூடாமல். பாத்தீங்களா, இயேசுவே தடுத்துருச்சுங்க அவிசுவாசம். The unbelief stopped Jesus. வாசிங்க கீழே. பாத்தீங்களா, அவர்களுடைய அங்க இருக்கிற ஜனங்கள் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவின் பின்னால் வருகிறார்கள். Thousands and lakhs of people are following Jesus. வந்தவர்கள் எல்லாம் சுகம் பெற்று போகிறார்கள். All of them who came received miracles. அவர் சொந்த கிராமத்துக்கு வருகிறார். But he comes to his own place. பிறந்து வளர்ந்த இடத்திற்கு வருகிறார். The own place where he grew up. அந்த சொந்த ஜனங்களின் மத்தியிலே உலாவுகிற வேளையில Among his own people. அந்த மக்களுக்கு இவனுக்கு எப்படி இப்படி எல்லாம் வந்தது என்று யோசித்தார்களே தவிர, They thought only how did he get all this power. இப்படி எல்லாம் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் அவர்களுக்கு வரவே இல்லை. They never got the faith and belief to believe he இவன் God. இவன் தச்சன் அல்லவா? Isn't he the son of a carpenter? மரியாளுடைய குமாரன் அல்லவா? Isn't he the son of Mary? என்ன சொன்னாங்க? What did they tell? இவங்க அப்பா தச்சன் அல்லப்பா, Isn't he a carpenter? இவரும் தச்ச வேலை தானே செஞ்சிருந்தாரு. Wasn't he also a carpenter? அவங்க அம்மா மரியாள் தானே, Wasn't his mom mother? இவங்க சாதாரண மனிதர்கள் தானே Aren't they only humans? அப்படின்ற ஒரு அவிசுவாசம் அவர்களுக்குள்ள வந்தது. 6வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு உபதேசம் பண்ணினார். அந்த அவிசுவாசத்தை பார்த்து When he saw their unbelief, அவரே ஆச்சரியப்படுறாரு. he himself was marveled. இதே மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, If you see this Matthew chapter 8, நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் வருவான். there's a centurion who comes there. அவன் ஆண்டவர்கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன் வேலைக்காரனுக்காக விண்ணப்பம் பண்ணுவான். He's coming there for his servant. ஆண்டவர் சரி வாப்பா போலாம் அப்படின்றாரு. And God, Jesus has come, let's go. சொல்றாப்பா, நீங்க வர்றதுக்கு நான் தகுதி இல்லையான்றான். He says, Lord, I am not worthy for you to come. நீங்க என்ன என் வீட்டுக்கு வர நீங்க ரெடி, You are ready to come into my ஆனா அந்த அளவுக்கு தகுதி நான் இல்லையே. but I don't have that much worth. இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான்? The place where you tell the word, my servant, அங்க சுகம் ஆயிடுவான். he will be healed. நான் கண்ணுல பார்த்தலாம் விசுவாசிக்கல, I didn't want to see it. உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் I சொன்னான். believe your word. அங்க ஒரு வார்த்தை இதே மாதிரிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. There a word is said. அவனுடைய விசுவாசத்தை பார்த்து He saw his faith இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே in the midst of Israel. இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. I have not found anyone with such faith. பாத்தீங்களா, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில Among the Israel people, அந்த விசுவாசத்தை அவர் எதிர்பார்த்தார். he wanted that faith, ஆனால் அவர்களிடத்தில் இல்லை. but it was not there. அவன் அந்த அளவுக்கு விசுவாசமாய் கேட்டதனால அவனை குறித்து அவ்வளவு ஆச்சரியப்பட்டார். With that centurion, because he asked so much faith, he was இங்கே shocked. அவர்களுடைய அவ்விசுவாசத்தை நிமித்தம் சிலரை மாத்திரம் குணம் செஞ்சுட்டு அவர் கடந்து போய் மற்ற இடங்கள் எல்லாம் போய் சுற்றி திரிந்து இந்த உபதேசத்தை விசுவாச உபதேசத்தை போதித்திருக்கிறார். Because of their unbelief, he was marveled only healed few sick people and went around teaching. அதனால் இஸ்ரவேல் மக்கள் So the Israel people, இவர்களுக்கு பல அற்புதங்களை செய்தும் கூட even after doing many miracles to them, இவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே தானே because of their unbelief, தேவன் இவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணின அந்த கானானுக்குள்ளே போக முடியாத தடை செய்தது. there was an obstacle for them not to enter into Canaan. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் மீண்டும் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். Let's see Exodus 16 again. நான் சொன்னபடி படித்து வந்திருப்பீர்கள் சொன்னால் சொல்லும் போது உங்களுக்கு சுலபமாக புரிந்து கொள்ளலாம். If you read when you have told you, you will understand easily. அங்கே இவர்கள் வந்த உடனே When they came there, 16ஆம் அதிகாரம் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். let's read the 3 verses there. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் மோசேசுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவர்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு, அழுகை,
விரோதமாய் பேசுகிற காரியங்கள் தான் இவரிடத்துல இருந்தது. They had only grumbling tears and speaking against each other. அங்கே அவர்களுக்கு இறைச்சி வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். Where they wanted meat, food and everything, God made prepare everything for them. நான்காவதாக அவர்கள் அங்கே சாப்பிடுவதற்கு காலையிலும் மாலையிலும் எப்படிப்பா கிடைக்கும்னாரு. ஒரு மாசம் இல்லையா, டெய்லி சாப்பிடலாம். He said, how can I feed these people? And God said, I'll send it every day. ஒரே ஒரு கட்டளை என்ன பண்ணாரு, But there's only one command. 5 நாளைக்கு டெய்லி வரும். 5 days will continually come. 5 நாளைக்கு கொடுக்கறத வாங்கி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கோ. For 5 days, whatever you need in that day, take it. ஆனா 6வது நாள் மட்டும் But on the 6th day, 2 நாளைக்கு எடுத்து வை. take it for 2. ஏன்னா 7வது நாள் நீ ஓய்ந்திருக்கணும். Because the 7th day you should rest. அது ஓய்ந்திருக்கிறனால தேவனை துதிக்க வேண்டும். On the 7th day you should praise God. 6 நாள் வேலை செய்ய பலன் கொடுத்தீரே, 6 days you have given me. 7வது நாள் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், 7th day I will praise உம்மை you. நான் தொழுது கொள்ளுகிறேன். I will to worship. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேற ஒண்ணும் இல்ல. That is why I have this Sunday. நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. There's no need for us to come. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, All the good things that God has done, அவர் செய்த அற்புதங்களுக்கு the miracles He has done, நன்றி கடனாக நன்றி ஏறெடுத்து ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்தி மீண்டுமோ இந்த வாரத்திற்கு என்ன வார்த்தையோ அது அவர் கொடுக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். we thank Him and listen to the word and give us for the next week. அப்போ 5 நாளைக்கு டெய்லி எடுத்துக்கணும். For 5 days they should take. 6வது நாள் 2 நாளைக்கு எடுத்துக்கணும். And for the 6th day they should take for 2. ஜாஸ்தி எடுத்துங்களுக்கு குறைவாகவும் இல்ல, For the ones who took more it didn't come. குறைவா எடுத்துங்களுக்கு குறைவாகவும் ஆகல. And the ones who took less it didn't go very less. ஜாஸ்தி எடுத்தாலும் எடுத்துக்கோ, If you're taking more also take. கம்மி எடுத்தாலும் உனக்கு கரெக்டா ஆயிடும். Even if you take less it will be perfect. ஆனா மறுநாளுக்கு நீ எடுத்து வச்ச பாரு, But because you kept it for the next day, அதுதான் பூச்சி பிடிச்சு நாரி போயிடும். that only will stink and breed worms. அப்படி சொல்லியும் அந்த ஜனம் எடுத்து வச்சு நாரி போச்சு பாரு. Even after telling that they took it and இந்த they kept it. 16, 17 அதிகாரம்லாம் வீட்டுல தெளிவா வாசிச்சு கொள்ளுங்க. You can read Exodus 16, 17 at home. 17ஆம் அதிகாரத்துல In the 17th chapter. மீண்டுமா அந்த ஜனங்களுடைய புலம்பல் ஆரம்பிக்கிறது. 5வது பிரச்சனை, This is the 5th problem. The 6வது பிரச்சனை. 6th problem. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி சீன் வனாந்தரத்திலே புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதியில வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது. என்ன இல்ல? What was not there? போற வழியெல்லாம் ஆறு இருக்கும், Well, all the way they go, will there be a river? போற வழியெல்லாம் நதி இருக்கும், Well, all the way they go, will there be a stream? இருக்காது இல்லையா? சரி, முதல் பயணத்துல வரும்போது என்ன இருந்துச்சு? In the first time they came, what was there? தண்ணி இருந்துச்சு. There was water. ஆனா தண்ணி எப்படி இருந்துச்சு? But how was the water? கசப்பா இருந்துச்சு It இல்லையா? was bitter. இப்ப இவங்க என்ன யோசிச்சுங்க, தண்ணி இல்லைன்னு உடனே. What do these people should think the moment they saw it was bitter? ஆனா அவ்வளவு தண்ணி இருந்துச்சு, There was so much water. அவ்வளவு கசப்பா இருந்துச்சு, வாயில கூட வைக்க முடியல. It was so bitter, you couldn't even keep it in your mouth. ஒரு இமைப்பொழுது மோசஸ் பண்றாடி ஒரு குச்சி எடுத்து கொண்டாந்து போட்டார். அத்தனை லட்சம் ஜனம் குடிக்கிறதுக்கு திதிப்பாய் போச்சு தண்ணி. And the water became sweet when Moses threw a log inside. இப்ப தண்ணியே இல்ல. Now there's no water. ஒன்னும் பிரச்சனை இல்ல. No problem. நேற்று செஞ்சவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? God did a miracle yesterday, what did he do today? கடலை பழந்தவர் கொடுக்க மாட்டாரா? God did divide the sea, what did he give? சாப்பாடு இல்லைன்னு சொன்னா சாப்பாடு கொடுத்தாரு, கொடுக்க மாட்டாரா? We asked for water, he gave food. What did he give again? சாப்பிட்ட பிறகு தண்ணி வேணும்னு தெரியும்ல. He knows we need water after food. நிறைய நீங்க குடும்பத்துல, குறிப்பா கிறிஸ்துவ குடும்பத்தை விட்டுட்டு Particularly leaving Christian family. கிறிஸ்து எல்லாரும் குடும்பத்துக்கு நீங்க வீட்டுக்குள்ள போங்க. You go to families who are not நீ Christian. நைட்லனா போ, மத்தியானத்துலனா போ, காலையிலனா போ. You go night, morning, afternoon, whatever. முதல்ல அவங்க வந்து வணக்கம் செலுத்தணும்னா அவங்க கையில சொம்புதான் இருக்கும். First when you give your greetings, they will have only a glass of water. நீ எந்த சூழ்நிலை வந்திருக்க அவங்களுக்கு தெரியாது. They don't know what situation you came. அந்த உடனே ஒரு தாகத்துக்கு தண்ணி, For thirst, they'll give you water. அதுக்கப்புறம் மத்த விஷயம் பேசிக்கலாம். After that, they can talk. இது எங்க இருந்து வந்தது? Where did this habit come? தெரியும், அவனுக்கே நல்ல சொந்த அறிவு இருக்கிறது. They have their own minds. சாதாரண மனிதனுக்கு, ஒரு மனிதன் களைப்பாய் வந்திருக்கிற நம்ம வீட்டை தேடி வந்தவர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்க அந்த ஞானம் இருக்கும் என்று சொன்னால், If we have the wisdom to give water to those who come thirsty to our house. 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தி வருகிற தேவனுக்கு God who has leading 6 lakh families. 6 லட்சம் குடும்பங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் அவனுக்கு தெரியாதா? Don't he know to give water for all them?
எந்தெந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். He knows what to give, what at what இப்ப time. தண்ணீர் இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். He's got them to the place where there's no water. இவர்கள் வாயிலிருந்து என்ன புறப்பட்டு இருக்கணும்? But what shall come out of their mouth? இப்பதான் 4 அற்புதம் பார்த்தோம். We just saw 4 miracles. 5 இப்ப செய்வார். He will do the 5th miracle. வரவே இல்ல பாருங்க. That never came to see. அங்க என்ன பண்ணாங்க பாருங்க. 2வது வசனம் யார சத்தமா வாசிங்க. Let's read the second one. 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். 17:2. அப்பா என்ன அடி? What do? வாதாடி. They quarreled. வாதாடுறாங்க. They quarreled with ஏன்பா கர்த்தரையே நீங்க பரீட்சை பாக்குறீங்க? Why do you keep testing the Lord? ஏன் என்ன பார்த்து கேட்கிறீங்க? Why are you asking me? உங்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? The God who delivered you give you water? நேற்று அந்த கசப்பான தண்ணி திட்டிப்பா மாற்றி கொடுத்தவர் இப்ப கொடுக்க மாட்டாரா? God who changed the bitter water to sweet water give you water to drink. பாருங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல பாருங்க. See, they never had that faith. இதே நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். This we should get into our daily lives. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே The time when I was saved, எனக்கு வசனமே தெரியாது. never knew the word. யாரோ சொன்னாங்க இயேசுவை நம்புயான்னு சொன்னாங்க. Someone told believe Jesus. சரி எல்லாத்தையும் நம்பி தோத்து போணுமே. We believed everything and we failed. இவரை நம்புவோம்னு சொல்லி நம்பினோம். We just believe because we have to. அன்னைக்கு அற்புதம் செய்தவ That day he did a miracle. இன்னைக்கு முழுசா நம்பி இருக்கிறியே. Today when you fully believe, இன்றைக்கும் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? won't he do another miracle today? நிச்சயமா செய்வார். He will definitely do it. நிச்சயமா செய்வார். Definitely do ஆனால் it. என்ன செய்கிறோம்? Then what do we do? நாம் இப்படிதான் வாதாடி கர்த்தரை பரீட்சை பார்க்கிறோம். We keep quarreling and we test the Lord. கர்த்தரை சோதிக்கிறோம். We test him. கர்த்தருக்கே நம்ம ஆலோசனை சில நேரம் கொடுத்துடுறோம். We only give counsel to the Lord. கொஞ்சம் கூட உனக்கு தெரியல சூழ்நிலையை அவனுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. We don't understand the situation. என் வேதனை யார்கிட்ட போய் சொல்றது? Who can I go tell him? வசனம் என்ன சொல்லுச்சு? What is the words? உங்களை அவர் விசாரிக்கிறபடியா Because he cares for you. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. Cast all your anxieties on him. அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். He says keep all your anxieties. அவர் மேல் வைத்து விட்டு After keeping it on, நாம் காத்திருக்கிற ஒரு மக்களாய் மாற வேண்டும். we should be people who wait. நாம் காத்திருப்பது மிகவும் நம்ம இடத்துல குறைவா இருக்கிறது. We don't have the patience to wait. இப்ப அந்த இடத்துல என்ன நடந்தது? 3வது வசனம் வாசிங்க. Now what happens here? என்ன விசுவாசியா, What faith they had. என்ன நன்றி உள்ளயா. What a gratitude. என்ன சொல்றாங்களா? What do they tell எங்களையும் us? எங்கள் பிள்ளைகளையும் Our children, எங்கள் ஆடு மாடுகளையும் our cattle. இந்த எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்து You got us. இந்த வனாந்தரத்துல And this wilderness, எங்களை கொன்று போடதாயா கூட்டிட்டு வந்துக்கிற. are you bringing us to kill? எவ்வளவு நாளா இந்த பிளான் போட்டுருந்த? How many days have you been planning this? எவ்வளவு நாளா இந்த பிளான் வச்சிருந்த? How many days have you been planning this? இப்படி எங்களை வழியில வந்து கொன்று போட கொண்டு வந்துக்கிறியே. Are you brought us here to kill us? கொன்று போட அழைத்து வந்தாரா? Did he bring you to kill? இல்லவே இல்லையே. No. பாருங்க, விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், See, they start grumbling against. வாதாடுகிறார்கள். They quarrel. நேற்று செய்த கர்த்தர் இன்னைக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு They never had the faith இல்லாமல் போயிடுச்சு. that God will do what வாசிமா. again. மோசஸ் கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? யாருக்கு முன்னாடி? In front of God. ஏன்னா அவங்க பார்க்கட்டும். சில நேரத்துல பார்த்தே விசுவாசிக்கல, இன்னொரு வாட்டி கூட பார்க்கட்டும். அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக சென்றார். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரின் பரிசை பார்த்ததில் நிமித்தமும் அவர் அந்த ஸ்தலத்திற்கு
அதற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டார். என்ன பெயரிட்டானா? What did he name them? மாசா மேரிபா என்று Massa and Ben. ஏன் Why? வாதாடினார்கள், Because they quarreled with him. முறுமுறுத்தார்கள், They grumbled. விரோதமா எழும்பினார்கள். They stood against him. கர்த்தர் அவனுக்கு சொன்னார், God said, நீ ஜனங்களுக்கு முன்பாய் கடந்து போ, you go in front of this அந்த thing. கண்மலை மேல் நில்லு, You go stand on the அதுக்கு rock. முன்னாடி நில்லு, You go stand. நான் அதுக்கு மேல நிக்கிறேன், I will stand on top நீ of it. என்ன பண்ணு, What do you அந்த do? கண்மலை மேல் அடி. You strike that rock. எந்த கோல் எடுத்து தண்ணீரை அடிச்சியோ For which star you show the பார்வோனுக்கு water முன்னாடி, in front of அதே Pharaoh. போல இந்த ஜனங்களுக்கு முன்னாடி கண்மலை அடி. And you strike the same thing on this rock. ஒரு கல்ல அடிச்சா தண்ணீர் வருமா? If you hit the stone, will water come? எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் No matter how big a rock is, ஆனா அதுக்குள்ள தண்ணி டேங்க் அவர் ஒப்பி வச்சுக்கிறாரு. is there water inside? இதை நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 1 Corinthians chapter 10, you can see that. அவரே அந்த கண்மலை. He is the rock. கண்மலை அடித்தாதான் தண்ணி வரும். Only if you hit the rock, you get water. அவரை அடித்த பிறகுதான் Only after hitting it, ரத்தம் பீரிட்டு வந்தது. the blood came out. அவரை அடிச்ச பிறகுதான் நம்ம அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டோம். After beating him, only with that blood only you water. பரவாயில்ல, அடி, You hit it, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. water came out. குடித்தார்கள், They drank. எல்லாம் செய்தார்கள். They did everything. அந்த இடத்திற்கு And in that place, ஒரு பலிபீடத்தை கட்டி he built an altar. யெகோவா நீசி என்று அவன் பெயரிட்டான். He said, the Lord is my banner. அதனால இந்த ஜனங்கள் அவ்விசுவாசத்தினாலே Because of their unbelief, தேவனை பரீட்சை பார்த்தார்கள். they tested God. அப்படி 32ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Let's come to the 32nd chapter. 32ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது The 32nd chapter, இப்பொழுது கர்த்தர் அவனை கூப்பிட்டு there God calls Moses. அவனோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார்கள். And they're talking with him. என்ன, What? எப்படி உலகம் உண்டானது, How the world was created. இந்த உலகம் உண்டானதுல இருந்து என்னெல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது, What all happened in life. யோசேப்புக்கு அப்புறம் உன்னை எப்படி அழைச்ச, After Joseph, how he called him. இந்த ஆதியாகமம் முழுவதுமா அந்த 40 நாள் அங்க டிஸ்கஷன் ஆகி எழுதப்பட்டது. In the 40 days, everything that happened from Genesis was written there. கடைசியா 10 கட்டளையும் அங்க எழுதி கொடுக்கப்பட்டது. Then he gave him the 10 commandments. இது முடியறதுக்கு 40 நாள் ஆயிப்போச்சு. It took 40 days for him. இத பேசி முடிக்கிறதுக்கு To finish talking all the 40 நாள் ஆயிப்போச்சு. It took 40 days. ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களா? What did the people think? வாசிங்க முதல் வசனம் 32:1 யாத்திராகமம். Let's Exodus 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனை ஏ, 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 என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணோம் என்றார்கள். அப்பா, என்ன மாதிரி விசுவாசிங்க! What kind of faith these people had? இவ்வளவு அற்புதத்தை கண்டவர்கள். They saw so many miracles. மோசஸ் ஆண்டவரிடத்துல பேச போயிருக்கிறார். Moses gone to talk to God. 40 days ஆயிப்போச்சு, 40 days got over. இன்னும் வரவே இல்ல. He hasn't come down. இந்த 40 நாள் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, For those 40 days also, தாங்க முடியல. they couldn't wait. தாமதித்த உடனே The moment he delayed, உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிடுறாங்க. they called the assistant pastor. அருண், Aaron, அசிஸ்டன்ட் பாஸ்டர் assistant pastor, வாங்கய்யா. come here. பாரு, நாங்கெல்லாம் வந்துட்டோம். See, we all come. அவர் கூப்பிட்டாருன்னு சரி வந்துட்டோம். We all come here. இந்த 40 days ஆயிடுச்சு. It's been 40 days since he அவன் came. போன ஆளு என்ன ஆனாலும் தெரியல. We don't know what happened to the person who went to the செத்தாரா பொழைச்சாரா ஒண்ணும் புரியல. We don't know whether he died or he's alive. அதனால இனி நம்மள யார் நடத்துவது? So who will lead us now? அப்ப நமக்கு நடத்துபடி ஒரு தெய்வத்தை என்ன பண்ணலாம்? We need a God who will lead us. அவர் என்ன மாதிரி அசிஸ்டன்ட் பாஸ்டர்? And you want him. அவர் சூப்பர் பாஸ்டர். He's a super pastor. ஆரோன் சூப்பர் பாஸ்டர். Aaron is a super pastor. அவர் பார்த்தாரு, He saw. எப்படியோ வெளியே வரும்போது இவங்க சும்மா வரல. However, they came outside, they didn't come just. 430 வருஷம் கூலி வாங்கி வந்திருக்கிறாங்க. They got 430 years worth of their wages. இந்த கூலியில ஒரு ரகசியத்தை சொல்ற கேட்டுக்கோ. In this wages are a secret. இப்ப எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கி வராங்க இல்லீங்களா? They delivered out of Egypt. Right? அவங்க வரும்போது When they came out, எகிப்து தேசத்துடைய கரன்சி கொடுத்து அனுப்பிச்சிருந்தான்னா பார்வோன்னு, if he had given Egypt's currency, கானான்ல சென்று இருக்குமா? will it have worked in Canaan? கானான்ல செல்லாத. It won't work in Canaan.
அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, So what did God do? இது எங்க வேணாலும் மாத்திக்கலாம். You can change this இன்னைக்கு around. கூட பாரு, வேர்ல்டுல பூரா In the world, தங்கத்தை தான் வாங்கி இப்ப இந்த காலத்துக்கே தங்கத்தை தான் சேர்க்கறாங்க. gold only is the thing they're saving on. ஏன்னா விலை உயர்வு எப்படி போயிட்டு இருக்குது, Because how the price of peaked, 1 லட்சம் கிட்ட நெருங்கிடுச்சு. it's going to 1 lakh. இப்ப 4 நாளா வாங்கணும்னா தலை ஒடிச்சுக்கிறான். And all this is bought now அது are breaking. அது வேற இப்ப குறைஞ்சு போச்சு, ஒரு 5000 எவ்வளவு குறைஞ்சு It போச்சு is reduced by some amount. பாருங்க. ஏன்னா எங்கேயோ குறையுது, Because somewhere it is reduced. இங்க தலையை ஒடிச்சுக்கிறாங்க. Here they are breaking. இப்ப இவங்க வெளியே வரும்போது சும்மா வரலங்க. Now when they came out, they didn't come empty handed. மோசஸ் சொல்றாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவங்ககிட்ட கேட்டு வாங்கு. According to the word they had, he told, ask them. அவங்க வெளியே வரும்போது கேக்குறாங்க பாருங்க. When they came out, they asked him. எல்லா எகிப்தியருடைய கண்களும் தயவு கிடைச்சுச்சான். In front of all of their eyes, they got their pity. அவன் கழுதிலையும் குதிரையிலையும் போட்டு எல்லாம் அவன் மூட்டை கட்டி 430 வருஷம் 4 தலைமுறை அரியரிசி போனஸ் எல்லாம் வாங்கி கட்டி எடுத்துட்டு தான் வந்தாங்க, சும்மா வரல. 4 generations worth of wages, they tied on their donkeys, they caused whatever they can and they got them there. எவ்வளவு தங்க வெள்ளி எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியாது. We don't know how much gold or silver they ஆனா got. யாருமே பிச்சைக்காரனா வரல, எல்லாம் பணக்காரனா தான் வெளியே வந்தான். No one came as beggars, they came as rich. எல்லார்கிட்ட மூட்டை மூட்டையா இருக்குது. Everyone had bags and bags of gold. ஆரோன் பார்த்தா Aaron saw. எல்லார்கிட்டயும் எந்த வசதி இல்லைனாலும் இது இருக்குது. Even if they don't have any facility, கரன்சி எல்லாம் கேட்டா பிரயோஜனம் இல்ல. there's no point of asking them. இவங்க கிட்ட இருக்கிறதே கேக்குவோம். Let's ask what's with them. கேட்டா பாருங்க, He asked, see. யாரும் இல்லைன்னு சொல்லங்க. No one said no. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது படிமா தங்கச்சி, 2வது வருஷத்துல இருந்து. That's the second verse. அதற்கு ஆரோன், எப்பா சூப்பர் பாஸ்டர் அவரு. He's an amazing pastor. அவர் கண்ணுல பட்டதெல்லாம் என்ன? What did he see in his eyes? மனைவி கழுத்துல காதுல எல்லாம் சும்மா சரசரமா தொங்குது. The wife's neck and hands all had gold. 10 வருஷத்துக்கு பிள்ளைகள் காதுல வர தொங்குது. And the daughters also, the children also had gold. இங்க குமாரன் இருக்குதாமா, The sons, பையனுக்கு வர போட்டு இருந்துக்கிறாங்க. the sons also had. நம்ம அந்த காலத்துல பையன் செயின போட்டுனா இதுக்கு என்னத்துக்கு செயின் அப்படின்றோம் இல்லையா? If the boys are say, அவங்க ஏன்னா வாங்கிட்டு எப்படி மூட்டை எவ்வளவுதான் கட்டுறது, கொஞ்சம் கழுத்துலயும் போட்டுக்கலாம், போட்டு வந்திருக்கிறாங்க. the how much to put in the bag, let's put it on our neck. ஆரோன் எல்லாத்தையும் கழட்டியாடுறான். And Aaron just remove everything. இதுங்க பாருங்க என்ன பண்ணுதுங்க. Now see what these people do. இப்ப இதுக்கு கை தட்டலாமா அழலாமா என்ன பண்ண Should சொல்லுங்க. we clap or cry for them? எல்லாம் கழட்டி கொடுக்குதுக்கு பாருங்க. They remove everything and they give it. ஏன்னா எங்களை கொண்டு வந்த தெய்வம் எதுன்னு எங்களுக்கு தெரியல. Well, because they do not know which God. போன மோசஸுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. We don't know what happened to Moses. அவிசுவாசம் மாதிரி என்னென்ன செய்யுது பாருங்க. See what all the unbelief. அவிசுவாசம் கழட்டி கொடுக்குது, எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குது. When they say remove and give, they remove and give. விசுவாசமா எதையும் கட்டாதமா நீ ஆண்டவரை நம்ப, உனக்கு மீதி எல்லாம் கூட ஒண்ணு கூட்டி கொடுப்பாங்க கூட நம்புறது இல்ல. They never believe, don't remove anything. God will give, they didn't believe. அவிசுவாசம் என்னென்ன செய்து பாருங்க. See what all unbelief. இப்படி தப்பான போதனை எல்லாம் போதிக்கும் போது எல்லாம் கழட்டி கொடுத்ததுக்கு ரெடியா இருக்காங்க. When they're ready to preach the wrong preaching, they remove everything and give. சத்தியத்தை சொல்லும் போது யார் அதை விசுவாசிக்கிறத? When they tell the truth, no one's ready to believe. விசுவாசிக்கிறதே இல்ல. No one's ready to believe. என்ன நடந்தது? What happened? கழட்டி கொடுத்த அத்தனையும் வச்சு ஒரு கண்டுபிடி செஞ்சுட்டான் பாருங்க. And they removed everything and gave, and they made a golden calf. அவர் என்ன மாதிரி பாசிப்பார்? See what kind of a pastor. செஞ்சதே இல்லாத Not only did இதுதான் he உங்களுக்கு கொண்டு வந்தது, this is what got you out. இதுதான் உங்களை வழி நடத்தும். This is what will lead you. பாருங்க, மறுநாள் எல்லாம் ஆரம்பாட்டம், சும்மா கொண்டாட்டம் தான். Full celebration the next day. கடவுளுக்கு கோபம் வந்துச்சு. Now God got angry. கோபம் எப்படி மூட்டுறாங்க பாருங்க. See how they make him angry. சில நேரத்துல குடும்பங்கள்ல கோபத்தை மூட்டி விட்டுட்டு They will make them angry. புல்பீட்ல நின்று இவ்வளவு போதிக்கிற, Are you standing on the நீ இவ்வளவு கோபப்படுற, நீ you're preaching how much anger you have? டார்கெட் எல்லாம் நம்ம மேலதான். Target all is on us. பாஸ்டர் கோபம் வரவே கூடாதா? Pastor should never get angry. ஏசாமிக்கே புதிய ஏற்பாட்டுல கோபம் வந்துச்சுங்க. Jesus himself got angry in the New Testament. கோயில்ல வந்து அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். Everyone is selling things inside the temple. அவர் பிரசன்னா இருக்கிற இடத்துல வந்து வியாபாரம் நடக்குது. There is trade happening by his presence. சாட்டை பின்னிட்டார் பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. You read John chapter 2. முதல் அற்புதம் செஞ்சு 2வது அற்புதம் என்னன்னா சாட்டை பின்னிட்டாரு. First he did a miracle, then he whipped everyone out of there. விரட்டாரு. He literally chases them out. என்னுடைய வீடு, This is my இது house. ஜெப வீடு. This is a house. அவருக்கு கோபம் வரலீங்களா? Didn't he get angry?
கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும், படக்கூடாதுன்றது இல்ல. You have to get angry, you have to get angry. கோபம் கொள்ளும் போது பாவம் செய்யக்கூடாது. But when you're angry, do not do sin. இதுதான் இங்க வந்து நடந்தது. This is what happened there. அங்க மோசஸ கூப்பிட்டு சொல்றாரு, அதுக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாமா வேண்டாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. You read it. வாசிக்கலாமா? Let's read. கொஞ்சம் நம்மளும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்தாக நம்ம திருந்திடுவோம். If we are also like the Israel people to change. வாசிமா தங்கச்சி. நீ இறங்கி போ. பேசினுக்கிறாங்க, பேசினுக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிச்சு இவனுக்கு கீழே என்ன பண்றான்னு. When they're talking, he knew what is happening down there. இவர் டாபிக் மாத்திட்டாரு. Now he changed the topic. யார் டாபிக் மாத்திட்டது? Who changed the topic? கடவுளே இப்ப டாபிக் மாத்திட்டாரு. God only changed the topic. ஏன் ஜனங்க My people பெருமூச்சு கேட்டு listen to இறங்கி வந்தாரு. God is a இப்ப டாபிக்க மாத்துறாரு அவரு. Now he is changing the topic. நீ அழைத்து வந்த உன் ஜனங்கள், The people you brought out from Egypt. யார் யாரெல்லாம் மாத்துது பாருங்க அவிசுவாசம். See who all unbelief changes. கொஞ்சம் நல்லா படிக்கும் போது விசுவாசத்தால வந்துடும். வாசிங்க. You read this, your faith will grow. பாருங்க, இதான் சீக்கிரமா என்ன பண்றாங்கன்னா, What did they do? ஒரு 40 நாள் அவங்களால பொறுக்க முடியல பாருங்க. 40 days they couldn't wait. இப்போ நீங்க சொல்லும் போது நல்லா சிந்திச்சு பாருங்க. You think and see now. மனைவி சொல்லி இருப்பாங்க, இல்ல கணவன் சொல்லி இருப்பாங்க, The wife or husband இல்ல பிள்ளைகளை கூட சொல்லி இருப்பாங்க, or the children or நம்ம வயசோட கொஞ்சம் குறைவா சொல்லி இருப்பாங்க. if they are younger than us, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்குவாங்க. keep a little patient. என்னத்த பொறுமையா இருக்கிறது? What to be patient about? போட்டு உடைச்சாங்க பாரு ஒரே செகண்ட்ல. In 1 second they broke it. எத்தனையோ நாட்களா, எத்தனையோ மாதங்களா இன்னும் மனசு ஆறவே இல்லை. And that hurt never healed. நடந்து உண்மைதானே? Isn't that true? கொஞ்சம் பொறுமையா இல்லாத போனதுனால Because of the little patience that எவ்வளவு பாதிப்புகளை சந்திக்கிறோம். so many consequences we face. இங்க போனவர் ஒண்ணு இவங்களை பிரச்சனை பண்ணிட்டு போல, And the one who did it didn't make a problem and go. கடவுள்கிட்ட போய் பேசிட்டு இவங்களுக்கு என்னென்ன சொல்லணும், சொல்ல வேண்டியது என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது கேட்டு வர போய்கிறார். He is going to ask what to do, what not to do for all these people. அதுக்குள்ளே மோசஸுக்கு என்ன நடந்ததோ, So soon what happened to Moses? ஆரோன் எங்களை வழி நடத்துப்பா, Aaron, lead us. எங்களுக்கு தெய்வத்தை உண்டாக்குப்பா. Make us a God. பாத்தீங்களா? You see. வாசிங்க. பாடி எவ்வளவு துணிகரமான ஒரு பாவம் செஞ்சிருக்காங்க பாருங்க. See how intentionally they're sinning against. நாம கூட சில பிரச்சனைகள் வரும்போது, Sometimes when problems strikes, எங்கள் வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. there's so many problems that come. அப்பெல்லாம் எங்களுக்கு கூட வழி காட்டினாங்க பாருங்க. அப்பெல்லாம் வேதம் தெரியாது இல்லைங்களா? That day they didn't know Bible. அப்ப நாங்க கூட போயிருக்கிறோம். They're also going to the wrong. குறிப்பா என்ன பத்தி கேளுங்க சொல்றேன். They ask about him. He tells. பஞ்சாதி ரொம்ப வாயாடும். Wife talks a lot. பஞ்சாதிக்கு தெரியாம Without the wife knowing, அம்மாவுடைய ஆலோசனை கேட்டு listening to mother's advice, கையில போய் காப்பு கட்டிக்கின்னு வந்தா தொடுபல்லாப்பூர்ல போயிட்டு he went to Dodbalapura, tied a thing on his hand and he came. வண்டிக்கு போற மாதிரி காலையில 4 மணிக்கு வண்டிக்கு போயிட்டு He went off as if he's going to go. உடம்பு புள்ள மாதிரி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. Comes back by 5 o'clock. எப்படியாவது வாயாடணும். Somehow she has to stop. அப்போ பார்த்தாலும் டென்ஷன். All that time, 3 நாள் 3 days. காப்பி என்ன வேலை செய்தியா? Oh, beautiful. காப்பி என்ன வேலை செய்தியா? See all this work. 4வது நாள் டிஸ். 4 days gone. அது 3 நாள் தான் காக்கும். Only 3 days it was work. 4வது நாள் அது வேலையை காட்டிடும். 4th day it shows work. இப்படி எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறோம். Like this, many things they have done. சரி பாம்பு ஊத்துக்கிட்ட பாலை ஊத்து. Let's pour milk in and இது நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிறோம். This is both of them. லிங்கராஜ்புரத்துல In Lingrajpura. 3 நாள் 3 days. 4வது நாள் டம். 4th day gone. சமாதானமும் இல்ல, சந்தோஷமா. There was no happiness, Yeah. no peace. Why? கடவுளை பற்றி தெரியாது. Because they didn't know about God. தெரியாதனால இந்த பிரச்சனை. Because they didn't know. கண்ணீர் மேல் கண்ணீர், There was tears on tears. வேதனையின் மேல் வேதனை. There was more sorrow on sorrow. முடியாது. They didn't. கர்த்தரை தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகுதான் After knowing God, வீட்டுக்கு முன்னாடி வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டி வச்சிருந்தோம். there was something that was tied in front of their house. மனம் திரும்பி 3 வருஷம் ஆச்சுங்க எடுக்கிறதுக்கு. After repairing it took 3 years for them to take it off. எடுத்தா இதன் ஆயிடுமா? If you take, what will happen? எடுத்தா இதன் ஆயிடுமா? If you take it off, what will happen? எடுத்தா இதன் ஆயிடும். If you take it off, what will happen?
அதுக்கப்புறம் விசுவாசமா என்னன்னா நடக்கட்டும், Then with faith they said, let whatever happen. மரணமே நேரிட்டாலும் சரி, Even if death is gonna come down, இவரை நம்பிட்டோம். we believed him. வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது, There is some growth you're seeing in ஏன் பயப்படணும்? Why should we be scared? எடுத்து போட்டுருவோமே, Let us throw it out. எடுத்து கொளுத்தி போட்டோம் பாருங்க, They threw it out. They ஒண்ணுமே burned it. ஒண்ணுமே நடக்கல. Nothing happened. அட இதுக்கு போய் 3 வருஷமா பயந்துருக்கு, But this 3 years we were scared. எனக்கு தெரியல. Because they didn't know. இவங்க தெரியாம செய்யலங்க, Because these பல people, அற்புதங்களை கண்டிருக்கிறாங்க. they saw everything. அதனாலதான் சொல்ற விசுவாசிகளுக்கு That is why they see the believers. நேரங்களை பார்க்காதீர்கள், Don't see time. காலங்களை பார்க்காதீர்கள், Don't see the season. ராவு காலம் பகல் காலம், Don't see the good time, bad time, not time. அமாவாசை, Full moon. செவ்வாய்க்கிழமை, Tuesday. வெள்ளிக்கிழமை Fridays. எல்லாம் ஓரம் கட்டிடுங்க. Keep everything aside. எல்லா நாளும் நல்ல நாள், Every day is good. எல்லா நேரமும் நல்ல நேரம். Every time is a good time. சங்கீதம் 118 சொல்லுகிறது, Psalms 118 இது says, கர்த்தர் உண்டு பண்ணினால் this is the day God has made. மகிழ்ந்து களிக்கூர். Let us rejoice. நாளைக்கு எடுத்து அதே வசனத்தை படிச்சு பாரு, Tomorrow it is the same எது process. கர்த்தர் உண்டு பண்ணினால் This is the day God மகிழ்ந்து made. சந்தோஷமா இரு. We rejoice. நாளைக்கு வாசிச்சு பாரு, Read the day after. அதே வார்த்தை தான். It's the same word. அதனால இயேசு எப்ப பிறந்தார், 25ஆம் தேதி தான் பிறந்தார்னாக்க நான் ஒண்ணும் சொல்றது இல்ல, When we say Jesus was born on 25th, இன்னைக்குதான் பிறந்தார்ன்றது. today only he was born. எப்படிப்பா? How? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ஊர்ல பிறந்திருக்கிறார். Today Jesus is born in Bethlehem. படிச்சு பாரு, You read it today? இன்றைக்குதான் பிறந்தார். Isn't he born today then? 25ஆம் தேதி சொல்லுகிறேன். Born later in 25th. 25ஆம் தேதி திருச்சபையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாளை சரியான கணக்கீட்டின்படி அன்றைய கால கேலண்டர் பத்தி பார்த்து வச்சிருக்கிறாங்க. That day they just calculated on the அத basis. ஒரு குற்றம் எடுத்துக்கிட்டு 25ஆம் தேதி தான் பிறந்தாரா? That day we take as a crime and say, was he born exactly the day? பைபிள் சொல்றது இன்னைக்குதான் பிறந்தார். போயா They say today only is the birth. தலையை சொல்லிக்கிற இவங்கிட்ட கேள்வி கேட்டோம்னு போயிடுவாங்க. They'll say you won't, they'll scratch their head into பாருங்க, it. இந்த ஜனங்க These people, இவ்வளவு தெரிஞ்சு அவன் செஞ்சு கொண்டாந்து நிக்க வச்சா அதை பார்த்து பணிந்து கொண்டார்களாம். knowing so much also, they bowed in front of them. வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ம். இந்த ஜனங்களை பார்த்தேன். ம். இவர்கள் பலனா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஸ்டேஜ்ல யாராவது இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. Now here in this stage, please repent. இந்த ஜனங்களை பார்த்தேன், I saw these people, இவர்கள் they are வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். stiff-necked people. ஏன் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் So சொன்னாங்க? why are they stiff-necked? இவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க. They saw so many miracles. கசப்பா இருந்த தண்ணி திதிப்பா பண்ணி கொடுத்த, The winter water became sweet. பார்வனுக்கு முன்னாடி அவனை அழிச்சு இவங்கள வாழ வச்சு காட்டினேன். He brought them out from Pharaoh. சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு கொடுத்த. That's the food he gave. திருப்பி தண்ணீர் பிரச்சனை வச்சு தண்ணீர் கண்மலை அடிச்சு கொடுத்த. Again, water problem gave you water. இப்போ ஒரு கொஞ்சம் 40 நாள் ஆகிட்டு போயிருக்கிறான் மோசஸ் ஆண்டவர் கிட்ட. 40 days, Moses got to God. திருப்பி இறங்கி வந்துட போறாரு, He's going to come back now. திரும்பி நடத்த போகிறாரு. Again, he's going to lead them. அதனால இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வு இல்லையே. But these people never had a sense. அதனால இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள These people are stiff-necked people. முடிவு பண்ணிட்டாரு பாரு. He took a decision. அப்படி விட்டுட்டாரா? Did he leave them? மோசஸ் என்ன பண்ணார் தெரியுங்களா? Now see what Moses, ஆனா அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. he gives a word there. என்ன சொன்னார்னாக்கா, What he says is, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், I will make you a great. நீ என்ன விட்டுடுன்றார். He said, leave these people. ஏன்னா இங்க சொல்லுது, And he says, ஆகையால் என் மேல் கோபம் இவர்கள் மேல் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுடு, you leave me therefore so I can burn them. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கிடுவேன். I will make you a great nation. மோசஸ் சும்மா அப்பப்போ நீ பிரேயர் பண்ணி என் மனசை மாத்திடுறேன், Moses, you keep praying, you change my heart. நீ என்னை விட்டுடு, You leave. வேணும்னா நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிறேன். I will make you a great nation. இதுல எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், What do these people do? கோபம் முட்டிடுது. They always make me angry. அதனால எனக்கு ரொம்ப டென்ஷனா, So I am really very angry. என்ன விட்டுடு மோசஸ். You leave me, Moses. விட்டானா? Did he leave? விடவே இல்ல, He did. விடவே இல்ல. He did. என்ன ஆண்டவர் சொல்லுகிறீங்க? What are you telling me? எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். From Egypt you got them out into it. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். It is very good. அவங்க முரட்டாட்டம் பண்றது அதுவும் உண்மைதான். It is true that they are grumbling. அவங்க கீழ்ப்படியாம போனது உண்மைதான். It's true they are disobedient. அந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அதுவும் உண்மைதான். Those people are stiff-necked people. நீங்க சொல்றது எதுவுமே தப்பு இல்ல, Nothing you said is wrong. எல்லாம் சரிதான். Everything is right. ஆனா ஒண்ணு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், But one thing I'll make you remember. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். This is what we have to get. அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து அவரோடு கூட பேச You கற்றுக்கொள்ளணும். have to keep his promise and you have to pray. இதுதான் நம்முடைய விசுவாசிகள் மத்தியில இன்றைக்கு இல்ல. This is what is not there in unbelievers. வெறும் கண்ணீர், Only tears, கவலை,
only body. ஆசீர்வாதம். இதை மூணு மட்டும் உலகத்துக்கு இந்த சரீரத்துக்குரிய காரியம் மட்டும் பேசினா பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர். If he talks only about this for bodily needs, that is fine. இந்த கண்ணீர் போகணும்னா என்ன வழின்னு போதிக்கணும். You should preach what is the way for the tears to go. இந்த கவலை போகணும்னா என்னன்னு போதிக்கணும். You should preach the way the worries to go. வேதனைனா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு போதிக்கணும். You have to preach how they to come out. சோதிக்கப்படும் போது எப்படி வெளியே வரணும்னு போதிக்கணும். You have to teach how to come out of testing. வெறும் இயேசுநாதரும் கண்ணீரை துடைப்பான் வாழ்நாள் 365 நாள் போதிச்சா In 365 days you preach that Jesus. என்னைக்கு உன் கண்ணீர் துடைக்கப்படும்? When will your tears be? இங்க பாருங்க, அவன் போய் மன்றாடுறான் பாருங்க. Then he goes praise ஆபிரகாமின் தேவனே, Abraham, ஈசாக்கின் தேவனே, God of Isaac. அவங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணீங்க இல்லையா? There all you pray, you அதே மாதிரி promise. கூட்டிட்டு வந்தீங்க இல்லையா? You promise சரி, and you got கூட்டிட்டு them. வந்ததை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. No problem, you got them out. கூட்டின்னு வந்துட்டு After getting them out, இவங்களை நான் அழிச்சிடுவேன் நீங்க சொல்றீங்களே, you are telling you to destroy இப்ப this. நீங்க அழிச்சிட்டேன்னு வைங்க. Say you destroy these people. புறஜாதியா என்ன சொல்லும் அது சொல்லுங்க நீங்க. What will the Gentiles tell? யார் பேர் கெட்டு போகும்? மோசஸ் பேரா? Will Moses' name get என் பேரா கெட்டு போகும்? Will my name get என் spoiled? பேர் ஒண்ணு கெட்டு போகும். Whose poor name gets spoiled? என்ன நான் அழிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்க போறேன். If you kill me, I will die. என் பேரை கெட்டு போகுது. Is my name going to உங்களுடைய நாம தூஷிக்கும். Your name will be அது destroyed. மாதிரி அவன் கடவுள் ஆராதிக்கிறேன் நாங்க பாரு அந்த பார்வனை அடிமைத்தன்ல 3 வேளை சோறு போட்டு இருந்தான் அவன். There was at least Pharaoh if there were slaves and they were alive. இவங்களை கூட்டிட்டு வந்து வழியில அழிச்சிட்டார் பாரியா. See when they got him on the way and he killed him. பேச மாட்டான். Won't they talk? என்ன ஆண்டவர் சொல்லுகிறீங்க? What are you telling? ஏன்னா பெரிய ஜாதி ஆக்குறது உங்களுக்கு பெரிய வேலையா? Is it a big thing for you to make அது me a உங்களுக்கு big thing? லேசான காரியம் தான். That is a small thing. ஆனா இவங்களை அழிக்கிறேன்னு சொல்றீங்களே, But you're telling you destroy. எப்படி உங்களுக்கு மனசு? How did he get the heart? பாருங்க, என்ன ஒரு இறக்க குணம் பாருங்க. See what kind of a merciful heart he has. இவனும் மொட்டாட்ட ஆள் தான். He is also a strong man. அதனாலதான் எகிப்துல வந்து கோவம் வந்தாலும் போட்டல்ட்டு வந்தவன் இவன். That is why when he got angry, he killed that person. அவன் இப்ப பேசிட்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட Now he is talking to God. என்ன நினைக்க அந்த ஜனம் What do those people அப்படின்னு சொன்ன உடனே after telling? இதெல்லாம் நீங்க தொடர்ந்து வாசிங்க. 14வது வசனம் வாசிங்கம்மா. Let's say the 14th verse. இந்த ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே And after he prayed, அப்பொழுது கர்த்தர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு let's clap hands and thank. ஹல்லேலூயா. Hallelujah. இதைத்தாங்க நாம செய்ய கற்றுக்கொள்ளும். That is what we also have done. சில நேரத்துல குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது. Sometimes in our individual life, we get all the வேலை மேல பிரச்சனை வருகிறது. we'll get problems. போராட்டங்கள் வருகிறது. We'll get problems. அந்த நேரத்துல நாம் பரிந்து பேசுகிறவர்களா இருக்கணும். In that time, we should be people who speak for அந்த others. 13வது வசனத்துல கடைசி பகுதி வாசிக்கிற பாருங்க. In the 13th verse, it is the last one. உம்மை கொண்டு ஆணையிட்டு சொன்னீரேன் ஆண்டவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு After telling everything about his promise, அந்த வாக்குத்தத்தம் சொல்லி முடிச்சிட்டு after telling everything about his promise, கெஞ்சி பிரார்த்தித்தானா. he begged and he prayed. ஆண்டவர்கள் அவருடைய வசனத்தை அவருக்கே ஞாபகப்படுத்திட்டு He made God remember his own words. கெஞ்சி பிரார்த்தனை பண்ணானா. He implored his Lord. ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அப்படியே மனதுருகிட்டாரு. After God listened to the prayer, ஹல்லேலூயா. hallelujah. அப்போ அவிசுவாசம் எந்த அளவுக்கு மனுஷனை தடை செய்கிறது. See how much unbelief brings an ஏன் obstacle to them. தேவனே அற்புதம் செய்யணும்னா கூட அவரையே தடுத்து நிக்க வைக்கிறது பாருங்க. It makes God himself stop from doing it. இவர்களை முன்னேறி செல்லாதபடிக்கு தடுக்கிறது. It stops them from going any அந்த further. தடையை கூட மீறி போவதற்கு என்ன உதவி செய்தது? Against that also to go what else? வேத வசனத்தின்படி, Only the verse. வாக்குத்தத்தத்தின்படி Only according to the promise. தேவ மனுஷனாகிய மோசஸ் Moses himself, ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை செய்தான். he implored God. அவன் பிரார்த்தனை செய்தது போல As he implored நாம் God, கெஞ்சி ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை செய்வோம் பொழுது we also do that. நானும் ரட்சிக்கப்படுவேன், I will also be saved. குடும்பம் ரட்சிக்கப்படும், My family also. சமுதாயம் ரட்சிக்கப்படும், My society. இந்த தேசமே The ரட்சிக்கப்படும். entire nation will be saved. கடைசியாக என்னாகும் 11ஆம் அதிகாரம். Numbers chapter 11. இங்க மீண்டுமாய் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை பார்க்கலாம். Let's see what again these people do. நாம 7ஓட முடிப்போம். We finish the 7th. 8, 9, 10 அடுத்த வாரம் பார்ப்போம். 8, 9, 10 we'll see the next week. இந்த அவிசுவாசம் நீங்கி How this unbelief leads. மீண்டுமா எப்படி விசுவாசத்துல வருவது என்று போதிப்போம். How they come back to faith. 3 வசனங்களை வாசிங்க. Let's read the first 3 verses. 7வது 11ஆம் அதிகாரம் 1, 2, 3. பின்பு திரும்பி மீண்டும் உங்களுக்கு இதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மீண்டும் ஜனங்கள் முறையிட்டு இது எப்படி இருந்ததா?
How was this? கடவுளுடைய பார்வையில அது பொல்லாததான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. They started complaining. பாருங்க, ஒரு சொல்யூஷன் சொன்னாக்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. When you are telling the solution, you should இப்படி எங்களுக்கு இது தேவை இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு இதை செய்யுங்கன்னு செய்து கேட்கலாம். They cannot do this for us. We are in need right now. ஆதாம் என்ன பண்ணான்? What did Adam do? என்னப்பா சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டாயான்னு கேட்டபோது என்ன பண்ணான்? What did Adam do? Did you eat the forbidden fruit? கம்ப்ளைண்ட் பண்ணான். He complained. கூட்டின்னு வரும்போது என்ன சொன்னான்? When he got it and came, what did he say? ஓ, என் எலும்பின் எலும்பும் Oh, she's so low. என் தசையில் தசையிடும் டார்லிங் அப்படின்னா அவ்வளோ அன்பா பேசலாம். He called with so much love. என்னையா நான் சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டியா அப்படின்னும் போது When he asked, did you eat the forbidden fruit? அது பற்றி பாருங்க, உண்மையிலேயே அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு குடும்பத்துல ஏன் கம்ப்ளைண்ட் பண்றோம்னா, Why we still complain? இந்த ஆவி இன்னும் நிறைய பேர்கிட்ட போகவே இல்லை. Many didn't. This spirit is not left. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. Genesis 3:12. அதற்கு ஆதாம், எதற்கு ஆதாம் What is it? ஏயா சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு Why are you eating? என்னுடனே இருக்கும்படி ஆ, என்னுடைய ஸ்திரீயான ஆஹா டாலிகெல்லாம் இப்ப போயிடுச்சு. All darling went off. நீ என்கிட்ட இருக்கணும்னு கொடுத்தியே ஒண்ணு, You gave one person to be with me now. ஒரு ஸ்திரீ. A woman. இப்ப மனைவி இல்ல, No more wife. இப்ப எலும்பு இல்ல. No more bone. என்ன இல்ல? Now what is that? எலும்பு இல்ல, இப்போ No bone. தசையே இல்ல, No flesh. அன்பும் இல்ல. No love. நீ என்கிட்ட கொடுத்தியது, என் தலை எழுத்து கொண்டாந்து என் தலையில விடிச்சிய. You gave the fate on my head. வெளிச்சத்தின் கனியை கொடுத்தார். புசித்தேன். அப்பா, இதான் கம்ப்ளைண்ட். This is called complaint. இதைத்தான் இவங்க என்ன வந்து இதே பாணியில தான் இவங்க சொல்றாங்க. Numbers also the same thing what they do there. அப்போ அது என்ன பண்ணாங்கன்னா, வாசிங்க அப்பா, என்ன 11ஆம் அதிகாரம். Numbers chapter 11. கர்த்தர் அதை கேட்டபோது அதை கர்த்தர் அந்த கம்ப்ளைண்டை முறையிடுவதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. அவருடைய இல்லம்மா, அது கர்த்தருடைய செவியில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருக்கு கோபம் மூண்டது. பொல்லாங்கா இருந்தது. ரெண்டாவது என்ன வந்துச்சான்? கோபம் வந்துச்சு கடவுளுக்கு. அவர்களுக்குள்ளே அக்கினியும் அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து ஆலயத்தின் கடைசி இருந்த சிலரை பட்சித்தது. என்ன பண்ணிடுச்சா? What did it do? அக்கினி வந்து Fire came சிலரை வந்து பட்சித்துச்சான். and it consumed them. அப்படின்னா போட்டு தள்ளிடுச்சு. That means it killed them. ஏன் போட்டு தள்ளிச்சு? Why did it kill them? வாசிங்க, 2 வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். உடனே அக்கினி அவிழ்ந்து இவரது வேலையே டியூட்டியே இதுதான். The duty of Moses was only this. மோசஸ் டியூட்டியே இதுதான். Moses' duty was only this. கடவுள் கோபப்படும் போதெல்லாம் இவர் போய் பேசி பேசி அவர் கூல் பண்ணிடுவார். Whenever God gets angry, he'll go pray and he'll எத்தனை say, பேர் இப்ப கடவுள் கோபமா இருக்கும்போது கூல் பண்ண போறீங்க? now how many go to save God's anger? அவரு கூல் பண்ணா பரவாயில்ல. We don't cool him. It's வேதம் சொல்லுது அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். the Bible says he's great patience. வீட்டுல இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள கோபம் முட்டாது இருந்தா அதுவே பரலோகமா If மாறிடும். you don't make your husbands and wives angry, you won't have problems in life. போய் திரும்பி பேசுறான் பாருங்க. See, again God he speaks. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த ஜனங்க பண்றதுக்கும் சரியாகுது, நீங்க பண்றதுக்கும் சரி, போங்க ஆண்டவரே. These people also doing it like this, you are also acting against. உடனே அமைய ஆரம்பிச்சு. Immediately it's died. பாருங்க, சில நேரங்கள்ல ஏன் இந்த கடவுள் கோபப்பட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் சில நேரங்கள்ல அழித்தார் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? We ask why did these people destroy them in anger? இப்ப மத்தவங்களை பத்தி யாரும் சொல்ல வேணாம், To others you don't have to. என்னை பத்தி பேசிக்கோ. Let's talk about சில it. நேரம் யாரையா பேருங்கிற சொல்லி போட்டா அது வேற ஒண்ணு. If it will become problem, you say about others. இப்ப எனக்கு சரீரத்துல ஒரு பெரிய கட்டி வந்திருக்குது, உடல் சரீரத்து உள்ள வந்திருக்குது. Let's say there's a cyst inside. ஏன்னா வலிக்குது போய் டாக்டரை பார்த்தாக்கா If you go with pain to the doctor, அவர் அது எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொல்லி கடைசியில ஸ்கேனிங் எடுத்து கண்டுபிடிச்சிடுறாரு. and with scan he finds out that there's cyst inside. கண்டுபிடிச்சு சொல்றாரு, அப்பா உள்ள ஒரு பெரிய கட்டி வந்துட்டு இருக்குது. There's a tumor அது inside. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா கச பெருசா வந்துட்டு இருக்குது. You don't know how it will, but it's come. அந்த கட்டி அந்த சரீரத்தை விட்டு அகற்றிட்டாக்கா If we take out that, நீ நல்லா இருக்கலாம். you can be healthy. என்ன சொல்ற பாருப்பா. You say what? கத்தியெல்லாம் போட்டு கட் பண்ணாக எப்படிப்பா டாக்டர்? If you cut me with all that scandal, how can I? எதனா மாத்திரை கொடு டாக்டர். You give me some time. அவர் 2 மாத்திரை கொடுப்பா, 2 நாளைக்கு வலி கம்மியாகும். For 2 days, the pain will die down.
ஆனா குறிப்பா அந்த கட்டியை அகற்றணும்னா But particularly we have to remove. அதை ஆபரேஷன் பண்ணி வெளியேற்றிட்டா பாருங்க, If you take it out through the operation, அந்த மனுஷன் நல்லா ஆயிடுவான். the person will be healed. அப்போ மருத்துவர்கள் சில நேரங்கள்ல சாதாரண உலக வாழ்க்கையில இந்த சரீரத்துல ஒரு பொருள், இந்த பொருள் பாதிக்கப்படும் சொன்னா If they say this particular thing will affect them, அதை அகற்றிட்டா கொஞ்ச நாள் நல்லா வாழலாம். if you remove that, then you can be happy for some time. கேன்சர் வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியாது, We don't know how many are affected with cancer. குடும்பத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. The family are affected with don't. சில நேரங்கள்ல இந்த கை கால்ல மட்டும் வந்தாங்க, If it comes only the hands and legs, இந்த கையை கட் பண்ணிடுறாங்க தெரியுங்களா? they will come off the hands. ஏன்னா அந்த வியாதி எப்படிப்பட்டதுன்னா, Because how is it? நீ எங்க பிரச்சனைக்கு தான் அங்க கையை வைக்க போனா அது வேற இடத்துக்கு மாறிடும். If you go try to heal in one place, it will spread somewhere else. அதுக்குதான் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போனா நண்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. That is it, like a crab they will have put there. ஏன்னா நண்டு பிடிக்கிறவங்களுக்கு கடலுங்கிறவங்களுக்கு தெரியும், Because the one who catches a crab, they know. இங்க குழிக்குதுன்ட்டு இங்க போய் பிடிக்க கை விட்டான்னா If you say there's a hole here and you go cast it, அந்த குழியில அது வெளியே போயிட்டு இருக்கும். it would have already gone through another. அப்ப மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், So what do the doctors இந்த say? விஷப்பூச்சி This poison is, கையில தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. it is in your hand only. அழகா இந்த ஒரு பகுதியை வெட்டி போட்டோம்னா If you cut off this part, கேன்சர்ன்ற அடையாளமே உனக்கு இருக்காது. you will never have the part cancer at all. அப்ப சில நேரங்கள்ல இந்த கை இதெல்லாம் எடுத்துடுறாங்க, இது எடுத்தா வாழலாம், நல்லா வாழலாம். They remove it off and say, at least live. சிலர் உள்ள இருக்கிறத பர்ன் பண்ணி எடுக்கணும். So sometimes inside you have to burn it. அது பர்ன் பண்ணும்போது கரெக்டா போயிட்டா சரியாயிடுது. If it burns the proper way, it's okay. அது இங்க பர்ன் பண்ணும்போது இங்க போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. When they burn it there, it spreads somewhere else. It's not அதனால சில நேரங்கள்ல அகற்ற வேண்டியதை அகற்றிட்டாங்க, Sometimes if you remove things, you have to remove. சுகமாய் வாழ முடியும். You can live happy. அப்போ இங்க சில நேரங்களிலே Some, yes, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது, when they disobey God's word and they- சில காரியம் நடக்கும் பொழுது when some things happen, நாம் உடனே தீர்மானித்த கூடாது, ஏன் இந்த கடவுள் இவ்வளவு கோவப்பட்டு இந்த மாதிரி ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி. you shouldn't get think, why is God getting angry and he's destroying these people? சில காரிய கட் பண்ணி எடுத்துட்டா If you cut few things and say அட்லீஸ்ட் so, மீதி ஆளுகிறாளாவது ஒழுங்கா வாழுவான். at least in the next few times you can live. நீங்க 14 அதிகாரத்துக்கு வரும்போது 10வது வாதி பாருங்க, Read the 10th way, when you read the 10th, முழு இஸ்ரவேல் குடும்பம் அழ ஆரம்பிச்சிடுது. the entire Israel family is crying. ஏன்னா அந்த அளவுக்கு துர்ச்செய்தி பரவிடுறாங்க. That much of misfortune is spread. அதனாலதான் அவ்வப்போது சில பட்சிது சர்ப்பங்கள் கொட்டினதுன்னா அந்த சூழ்நிலைக்கு அங்கங்க கொஞ்சம் அதை அகற்றாரு. He removes few people here and there to cause the problem. விபச்சார வேசித்தனம் பண்ணதுல சிலது அகற்றாரு. One who prostitution, அது இந்த பரிசுத்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறதையும் கெடுத்துடும். then whatever is there, it's in the holy people also. சில விக்கிர ஆராதனை சொல்லி கீழ்ப்படியாம போகும்போது வெட்டி அகற்றணும். When they're too disobedient, you just cut them off. கொட்டும் போது கீழ்ப்படியாம போனதுனால கட் பண்ணி வெளியே போடு. Because they disobeyed, they cut me. பாருங்க அந்த இடத்துல கூட சர்பத்தை அந்த வெங்கல சர்பத்தை பழிச்சுக்கிறோன்றாரு. He said, if you see the serpent, you will live. அப்போது கீழ்ப்படிறாங்கன்னு பாக்குற, கீழ்ப்படிஞ்சவெல்லாம் பழிச்சுக்கணும். That time also, whoever obeyed, they lived. அப்ப சில நேரம் நம்முடைய சரீரத்துல சாதாரண வியாதி வரும்போது பலவீனமான அந்த பொருளை அகற்றும் போது Sometimes when we remove the sickness from our body, நாம் சுகத்தோடு கூட வாழ்கிறோம். we live with. அப்படிதான் 6 லட்சம் குடும்பங்களை வழிநடத்தி வரும் பொழுது That is how when he's leading all of them. சிலரை பாளையத்திற்கு கடைசியில் இருக்கிறவர்களை பட்சிக்க ஆரம்பித்தது. It started burning, few of them were outside. உடனே மோசஸ் போய் விண்ணப்பம் செய்து அதை தடுத்து நிறுத்த வைக்கிறார். Immediately Moses prays and he calms them down. அதனால் அவ்விசுவாசம் So unbelief, முன்னேறி செல்லாதபடிக்கு தடை செய்கிறது தான் it's அவ்விசுவாசம். an obstacle to the growth of faith. விசுவாசம் என்ன செய்கிறது, What does faith do? தாமதித்தாலும் கூட Even if it's அது late, முன்னேறி செல்ல நம்ம ஊந்துவிக்கிறது. it helps us to grow. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, So what does God's word say? உங்களை விசாரிக்கிறபடியால், Because he cares for you. ஏனால் நம்மை சிருஷ்டித்த தேவன், Because the God who created, நம்மை உண்டாக்கின தேவன், the God who created, நாம் பாவம் செய்த போதிலும் கூட even if it's sin, நமக்காக தன் ஜீவனை கொடுத்து he gave his life. தன்னுடைய பரிசுத்த ரத்த சத்தை சிந்தி மீட்டெடுத்த தேவன் He redeemed us through his priceless blood. வேதம் தெளிவாய் போதிக்கிறது. And the Bible clearly says, எபிரேயர் 12 அதிகாரத்திலே Hebrews chapter 12, விசுவாசத்தை துவங்கினவர் he's the one who started faith. அவர்தான் கடைசி வரைக்கும் முடிப்பார். He will only lead it till the end. இடையில தண்ணீர் இருக்கிறதா, Whether there's water, புயல் வந்ததா, storm comes, காற்று வந்ததா, wind, பசியா இருந்தாயா, hungry, பட்டினியா இருந்தாயா, starving, வேலை இல்லாமல் இருந்தாயா, இப்படி எதிர்காலம் இல்லையா என்று இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு to all those questions, ஒரே பதில் கர்த்தர் சொல்லுகிறார். there's only one answer. உன்னை விசுவாசிக்க ஆரம்பித்து துவக்கிவிட்ட நான்
I made you believe. முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பொறுப்பு. Till the end, it is my duty. நீ கலங்காத, திகையாது. You don't be நீ stubborn. உலகத்தை பார்த்து சூழ்நிலையை பார்த்து அவிசுவாசத்துல போய்விடாது. You don't go fall into unbelief. நான் உன்னை விசாரிக்கிறபடியா Because I care for you. உன் கவலை என்ன, What is your உன் answer? பாரங்கள் என்ன, What is your உன்னுடைய problem? வேதனை என்ன, What is your sorrow? என்னிடத்துல கொண்டு வா, Tell me. நான் அதை தீர்த்து வைக்கிறேன். I will hear it for you. கண்களை மூடி சிரம் தாழ்த்தி Let's ஜெபிப்போம். close our eyes. Bow. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, தகப்பனே, தேவனாகிய கர்த்தர், God the இந்த Father, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருந்த to this Israel people, அவிசுவாசம் all the unbelief இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடாதப்பா. that should not come in our life. ஒருவேளை அப்படி நாங்களும் இருந்திருப்போம் என்று சொன்னார், We are also like that. எங்களை மன்னித்து, You forgive us. எங்களை மன்னித்து, You forgive us. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க You சுவாமி, accept us. Lord. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க You ஆண்டவரே. accept us. Lord. நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி வாழவும், Let us live according to உம்முடைய விசுவாசத்தில் நடக்கவும், for us to walk in you. எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை All the unbelief, நீக்கி போடுங்க சுவாமி. you remove it. Lord. ஒரு தகப்பன் வந்து உம்மிடத்துல கேட்டான், Our Father comes in us. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, I believe, Lord. ஆனால் என்னிடத்துல இருக்கிற அவிசுவாசம் But the unbelief in me, நீங்கபடி எனக்கு உதவி you செய்யும். help me take it. நாங்களும் அப்படியா கேட்கிறோம் We ஆண்டவரே. also pray இந்த like உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நாங்கள் மேற்கொள்ளும்படிக்கு, for us to overcome the ruler of this அது world. மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்கிற அவிசுவாசத்தை All the unbelief is an obstacle for us. எங்களை விட்டு நீக்கும்படியா ஜெபிக்கிறோம். Let it go away from us. விசுவாசத்துல முன்னேறி செல்ல For us to grow in faith வேத வசனத்தின் வழியாய் through the words. எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் You bless us. உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். We surrender and மகிமை humble us. எடுத்துக்கொள்ளும் சுவாமி. Take the glory. ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். Fill us with your இந்த வாரம் முழுவதுமாய் பிறந்த நாளை நினைவு கூறுகிற all the celebrated உங்களுடைய பிள்ளைகளுக்காய் சோத்தரிக்கிற ஆண்டவரே. praise them today. அப்பா, இந்த நாளில கூட Today also, Lord. தேசிக்காய் செபிக்கிறோம், We pray for எலன் மேரிக்காய் செபிக்கிறோம், pray for health. திருமண நாளை நினைவு கூறுகிற All those who ராஜு celebrate. ரேணுகா செபிக்கிறோம். Pray for us. மீண்டும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து அதற்காக நமக்கு நன்றி You give செலுத்துகிறோம். them another year. Thank you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. We bless each and every. அருமை தாயார் சாந்தமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. Pray for அவர்கள் இன்னும் பலவீனத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. She's still weak. நீர் தம்முடைய பலத்தால் இடைக்கட்டிகள் முடியாது You செபிக்கிறோம். strengthen her. என் கிருபை உனக்கு போதும், My grace is உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று in சொன்னீரே. your weakness, my strength. அப்படிப்பட்ட பலத்தினால் அருமை தாயரை நிரப்புக Let சுவாமி. me fill that strength with you. இன்னுமாய் சபையில யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், Whoever is sick in the church, பவுலின் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம். put your death to வாசகம் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம். put your death to தீபாவுடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, strengthen each and ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. strengthen each and every. கடந்த வாரத்தில் உபத்து நடந்த The past week இந்த was சகோதரனை ஆண்டவரை காப்பாற்றினமைக்காய் நன்றி ஆண்டவரே. God save that அந்த brother. மகனுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. Give him a good. உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பாருங்க. You see the faith. கடந்த வாரம் முழுவதுமாய் கண்ணீரில் இருந்த அந்த குடும்பத்தை All the family that was in tears. கர்த்தர் பலப்படுத்துவீராக. You strengthen. அந்த ஆபத்தில் இருந்து அவரை காப்பாற்றினமைக்காய் நன்றி. Save them from the. உங்களுடைய அன்பை ருசி பார்க்கும்படி For them to taste your அந்த love. மகனுடைய காயங்கள் எல்லாம் ஆண்டவரை சுகத்தை கொடுக்கும்படியா And ஜெபிக்கிறோம். let his legs all be healed from the. கடந்த வாரத்துல கிறிஸ்டின் ஆண்டவரை பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்து காயப்பட்டு இருக்கிறது சுவாமி. Lord, Sister Christians hurt her leg. இப்படியாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில And all the children. ஏதாவது பிசாசம் கொண்டு வந்து இப்படி பிள்ளைகளை முன்னேறி செல்லாதபடிக்கு For Satan to stop them. தடை கொண்டு வருகிற தடைகளை All the obstacles. In இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறோம் அப்பா. the name of Jesus, we break. தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து Lord, you bless them. சுகம் பலம் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா Give ஜெபிக்கிறோம். them health. இப்போது எந்தெந்த காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், Whatever they're praying. ஒவ்வொருவரையும் தொடும், Bless each and every. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடும். give them good work for the society. எதிர்காலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. For the future, give them a good future. கர்த்தர் நேற்று அற்புதத்தை செய்த தேவன் Lord, give them miracle yesterday. இன்றைக்கு என் வாழ்க்கையில செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட Let them have the belief that they இந்த do. இடத்திலிருந்து கடந்து போக Go for கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. you help. இயேசுவின் நாமத்தினால் வெட்டிக் In கொள்கிறோம் the name of பிதாவே. Jesus, we pray. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Stop நன்றி. and